ஒரு காலத்தில் பூங்கொடி என்ற இளம்பெண் தனது 2 குழந்தைகளுடன் மதுரையில் வசித்து வந்தாள். எதிர்பாராத விதமாக அவளது கணவன் அவளையும் அவள் குழந்தைகளையும் விட்டு பிரிந்து சென்று விட்டான். அவளுக்கு ஆதரவாக யாரும் இல்லை. ஒரு கைக்குழந்தையுடனும் பள்ளி செல்லும் மகனுடனும் பூங்கொடி சமூகத்தின் பார்வைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனாலும் அவள் அவற்றை கண்டு சோர்ந்தோ தளர்ந்தோ போகவில்லை. ஊர் மக்கள் அவளை பரிதாபமாக பார்த்தார்கள். ஆனால் அவளோ தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மட்டுமே பார்த்தாள். அதிகாலையில் எழுந்து பூக்களை பறித்து மாலை கட்டுவாள். பின்னர் அதனை பூக்கடைக்கு எடுத்துச் சென்று விற்பாள். அந்த வருமானத்தை பிள்ளைகளின் கல்வி மற்றும் பிற செலவுகளுக்காக பயன்படுத்துவாள். அப்பா இல்லாத பிள்ளைகள் என்று யாரும் அவர்களை கேலி செய்யக்கூடாது என்பதில் அவள் மிகவும் கவனமாகவும் உறுதியாகவும் இருந்தாள். ஒருமுறை அவளது மகன் பள்ளியில் வைத்த போட்டியொன்றில் முதல் பரிசு பெற்றபோது மேடையில் நின்ற பூங்கொடியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அது கஷ்டத்தின் கண்ணீர் அல்ல, அது அவளுடைய வெற்றிக்கு கிடைத்த அடையாளம் என்று அவளை சிலர் பாராட்டினர். அது மட்டுமின்றி ஒரு சிலர் அவளை இந்த சமூகத்தின் ஏளன பேச்சுக்களையும் தாண்டி தன் உழைப்பாலும் முயற்சியாலும் இந்த சமூகத்தினரை அமைதிப்படுத்தியிருக்கிறாள் என்று பேசிக்கொண்டனர். பிள்ளைகளுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த பூங்கொடி ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் இருக்க முடியும் என்பதனை நிரூபித்தாள். இன்று அவளது பிள்ளைகள் பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள். பூங்கொடி இப்போதும் அதே பழைய வீட்டில்தான் வாழ்கிறாள். ஆனால் இப்போது அவள் ஒரு ஏழை தாய் அல்ல, அவள் ஒரு வெற்றி தாயாக மதிக்கப்படுகிறாள். ஆம், இந்த கதை மூலமாக நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்வது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இறைவன் ஏதோ ஒரு வழிவகுத்திருப்பார் என்பதே. அந்த வழியில் நாம் அனைவரும் உண்மையாகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் விசுவாசமாகவும் உற்சாகமாகவும் தெளிவாகவும் நம் வாழ்க்கையை நாமே அமைத்துக் கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.